எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2 முக்கியமான தலைப்புகள்ல இன்றைய விவாதம் இடம்பெறுகிறது. முதல் தலைப்பாக முதல் அமர்வுல சட்டமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுப்பியிருக்கிறார். ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே, குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி அணிக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்றைக்கு வெளிப்படையாக ராமநாதபுரத்தில் வைத்திருக்கிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில். அதற்கு எதிர்வினையாக உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு கடுமையான அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் ஊழலில் திளைத்துவிட்ட உத்தமர் வேடம் போடலாமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி, அதிகாரம் இல்லையேங்கிற ஆதங்கத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்கிற ஒரு கடுமையான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலினிடமிருந்து வந்திருக்கிறது. கடந்த காலங்களில், குறிப்பாக கடந்த 2 வாரங்களில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் மூலமாக கடுமையான எதிர்ப்பை எதிர்நோக்கும் இந்த ஆளுங்கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த எதிர்ப்பு என்பது அவ்வளவு போதுமானதாக இல்லையோ என்று பத்திரிகைகளும் வார பத்திரிகைகளும் எழுதி கொண்டிருந்த நிலையில்தான் திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த வெளிப்படையான குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய முதல் அமர்வில் நாம் பேசியிருக்கின்றோம். இந்த அமர்வில் அதிமுக அம்மா அணி சார்பாக திரு கௌரி சங்கர் திருவான்மியூர் இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். அரங்கத்தில் முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ், மூத்த பத்திரிகையாளர் ஷாம். அனைவருக்கும் வணக்கம். என்ன அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க திரு பாண்டியராஜன்? இல்லை, இப்போ குறிப்பாக இந்த 2 வாரங்கள் 19 நாட்கள் சட்டமன்றம் நடக்கிறப்போ பல சமிக்கைகளை நாங்கள் பார்க்குறோம். 2-3 ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த ஒரு வரியை சொல்கிறேன். இளம் துருக்கியராக இந்த அவைக்குள் நுழைந்து இன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தன் உழைப்பால் உயர்ந்திருக்கும் அன்பு அண்ணன் துரைமுருகன் அவர்களே அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இந்த பேச்சு திமுக காரங்களே அவர் அப்படி புகழல. அவரே சொல்றார், அவர் துரைமுருகன் இடத்துல இருந்து சொல்றாரு, இது வரைக்கும் இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவர் ஜோக்குலரா சொல்றாரு. இது மாதிரி பல வார்த்தைகள் பரிமாறப்படுகின்றன. அவங்ககிட்ட நான் ஒன்னே கேட்கிறேன், அம்மா இருக்கிறப்ப இந்த மாதிரி எந்த அமைச்சருக்காவது ஒரு துணிச்சல் இருக்குமா? எழுந்துன்னு பேசினா அடுத்த நிமிஷம் அவங்க அமைச்சராக இருக்க மாட்டாங்க, கட்சியோட அடிப்படை உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. இது ஒரு கர்ட்டசின்ற லெவலை தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துரைமுருகன் சட்டமன்றத்தில் உங்களுடைய அணி தலைவர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறித்து சொன்ன சில விஷயங்களுக்காகத்தான் சசிகலா தரப்புல அன்னைக்கு சந்தேகம் எழுப்பப்பட்டது. இப்படி 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, நீங்க தைரியமா இருங்க, இல்ல நீங்க தைரியமா இருங்க, நாங்க பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு திரு துரைமுருகன் சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இதையெல்லாம் சந்தேக கண்ணோட பாப்பீங்களா? அம்மா இருந்த போதே நாங்கள் 2 அணிகளும் ஒன்றா எதிர்க்கட்சியோடு ஒரு இணக்கமான சூழலாம் இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்க சொன்ன நீங்களே தான் இன்னைக்கு இதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்கிறீங்க. ஏன்னா எந்த இஷ்யூலையுமே இந்த கடந்த 19 நாட்கள் சட்டமன்றத்தில் திமுகவும் மயிலர்கால் வருடி கொடுக்கும் மாதிரி அவங்க பேசுறாங்க. சில வார்த்தைகள் சொல்றது, குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறப்பே கூட லைக் துரைமுருகன் அவர்கள் இந்த வாட்டி முதல்வர் உரைக்கு அந்த காவல்துறை மானியத்தில் பேசின பேச்செல்லாம் நான் இத்தனை 6 வருஷமாக கேட்டிருக்கேன். அவருடைய உரைகளை சபையில் ஒரு உரை சொன்னார்னா அதில் ஒரு சட்டையர் இருக்கும், ஒரு குத்து இருக்கும், ஒரு ஹிடன் அஜெண்டாவோட பேசுறது, டக்குன்னு வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறது, அது எதுவுமே இல்லை அந்த உரையில். அவர் ஆரம்பிச்சது அண்ணாலேருந்து ஆரம்பிக்கிறாரு, அடுத்து கலைஞர் எழுதின கவிதைக்கு போயிட்டு கிடுகிடுன்னு ஏதோ ஒன்று வரப்போது கிளைமாக்ஸ் பார்த்துருந்தோன்னா டக்குன்னு உட்காந்துட்டாரு. எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கவே நடக்காது. ஈவன் ஸ்டாலின் அவர்களுடைய வாதமே கூட அந்த காவல்துறையில் எனக்கு அவங்க அம்மா இருந்தப்போ போன மே ஜூனில் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அதில் கவுண்டர் கொடுக்குற இடத்துல அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாட்டி அந்த அளவு வேகத்துடன் அன்னைக்கு பேசின அதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப மயிலரகால் வருடி கொடுக்கிற ஸ்டைலில் பேசினதெல்லாம் நாங்கள் பார்க்கத்தான் செஞ்சோம். உங்க அணியனுடைய அப்ரோச் எப்படி இருக்கு? சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக ரொம்ப இணக்கமா இருக்கு, மயிலரகால வருடி கொடுக்கிறது அப்படின்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து என்ன அணுகுமுறை இருக்கு? இல்லை, எங்களை அங்கே பேச விடுறது இல்லை. உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு 4 வாட்டி என்னால பேச முடிஞ்சது. அது கூட எத்தனை முறை உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கலன்னு வெளிநடப்பு பண்ணீங்க? வெளிநடப்பு நாங்கள் பண்ணலைங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு டைலமாவில் இருக்கோம். அந்த இடத்துல சட்டமன்றத்தில் போகிறப்போ நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்ற ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நிற்கிறோம்.
நாங்க இருக்கிறது 12 பேர் தான் உள்ள இருக்கோம். இந்த நேரத்துல வந்து எங்களுக்குன்னு கொறடா போட்டு எங்களுக்குன்னு இது போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது அவரு சபாநாயகர் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால ஒரு லெவலுக்கு மேல எங்களுடைய ப்ரொடெஸ்ட் அங்கிருந்து காட்ட முடியல. அதனால வெளியே வந்து பேசுவோம். பல விஷயங்களை வெளியே இருந்து எடுத்து வச்சிருக்காங்க அண்ணன் அவர்கள். எத்தனை விஷயங்கள்ல இந்த ஆட்சி மீது விமர்சனங்களை திரு ஓ பன்னீர்செல்வம் வச்சிருக்குது. நீங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துற விமர்சனங்கள் அல்லது உங்களுடைய எல்லா கூட்டங்களையும் நீங்க உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல திரு கே பி முனுசாமி உள்ளிட்டவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல எத்தனை குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க? சட்டமன்றத்தில் பதிவு பண்ண விடுறது இல்லை. அதான பிரச்சனை. இது வரைக்கும் டிமாண்ட்ஸ்ல எங்களை பேசவே விடலைங்க. ஒரு டிமாண்ட்ல கூட பேச விடல. பேசுறேன்னு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் வித்ரா பண்ணாங்க. எப்படி வந்து நாங்க பதிவு பண்றது? எதுல பதிவு பண்றது? இப்ப கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒண்ணு கூட எடுக்கல. குறிப்பா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஒரு ஹார்ம்லெஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து அம்மா பேரை வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வைக்கணும்ன்ற ஒரு இது வந்து நாங்க எல்லாருமே கொடுத்திருக்கோம். 11 பேரும் கையெழுத்து போட்டு அதை கொடுத்திருக்கிறோம். கொடுத்து 12 நாள் ஆச்சு. நேத்து வந்து டக்குன்னு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அவருடைய உரையில வந்து எடுத்து பேசுறாரு அதே கருத்தை தவறா. அது வந்து ஏதோ ஒரு கவுன்சில் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இருக்க மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுக்கு வந்து அம்மா பேர் வைக்கணும் அப்படின்றாரு. அவர் நான் எழுதி கொடுத்திருந்தது வந்து ஜெனரல் கவுன்சில் ஆஃப் அகாடமிக் கவுன்சில் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கவனத்தை வைக்கிறேன்னு சொல்றத அரைகுறையா படிச்சுட்டு அதை வந்து எடுத்து வைக்கிறாரு. நான் அதை கரெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண இதை கூட எங்களை பேச அனுமதிக்கிறது இல்ல. எப்படி வந்து நாங்க மற்ற கனமான விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இதுக்கு இடையில பல்வேறு சர்ச்சைகள் வந்தது. சமீபத்துல குட்கா விவகாரம் வந்துச்சு. அது குறித்தெல்லாம் உங்க அணியிலிருந்து ஏதாவது கருத்து சொல்லப்பட்டுச்சா? இந்தியா முழுக்க விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறுச்சு. அப்ப நீதிமன்றங்களுக்கு போன ஒரு வழக்கு பல்வேறு கட்டங்கள்ல குற்றச்சாட்டுகளை இந்த அரசு மீது வைக்கிற நேரத்துல திமுக வைத்தது, கடுமையான குற்றச்சாட்டை திமுக வைத்தது. ஆனால் உங்க அணியிலிருந்து என்ன வந்தது? பாருங்க, அது அவ்வளவு கடுமையா வைக்கலன்றதான் எங்களுடைய வாதமே. அவங்க என்ன வைக்கல, நீங்க என்ன செஞ்சீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திமுகவை குற்றம் சாட்டுறீங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கு. ரெண்டு பேரும் வந்து ஹிடன் அஜெண்டாவோட செயல்படுறாங்கன்னா நாங்க மட்டும் சொல்லல, அங்கிருந்து பார்த்து அனைத்து பத்திரிகையாளர்களும் ரெண்டு அணிக்கு இடையில என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிற கேள்வியும் இருக்கு. எங்களுக்கு ஹிடன் அஜெண்டா குட்கா இஷ்யூல நாங்க ஒரு லெவலுக்கு மேல எங்களால பேச முடியாது சார். அந்த நடந்தது, அது அந்த ஐடி ரெய்டு நடந்தது வந்து ரெடில்ஸ் ஃபேக்டரியில நடந்தது ஆகஸ்ட் 2016 அம்மாவோட ஆட்சி. அப்போ அதை நாங்க ஒரு லெவலுக்கு மேல பேச முடியாது. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்கங்கிற விஷயத்துல கூட நீங்க ஒண்ணும் பேசலையே. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைக்கும் போது அங்க என்ன வச்சீங்கிற கேள்வி இருக்குல்ல. சுப்ரீம் கோர்ட்ல நின்று கேஸ் போடுறது நான் மட்டும்தான், ஸ்டாலின் அவர்கள் போடல. இன்னைக்கு வந்து அது ஒரு தீர்மானத்துக்கு நாளைக்கு வரப்போகுது, அது ஹியரிங்க்கு வரப்போகுது. அட்டார்னி ஜெனரல் வந்து நிக்க போறாரு, சாலிசிட்டர் ஜெனரல் வந்து நிக்க போறாரு. ஒரு முடிவு நாளைக்கு வந்து நோட்டீஸ் விடுறதுக்கோ விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு நாங்க நம்புறோம். இப்ப போனாங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னஞ்சாரு, ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் இன்னும் உடனே முடியும்னு தெரிஞ்சும் கூட ஹைகோர்ட்ல மைல்டா கேஸ் போட்டு 16 இஷ்யூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கிறாரு. நாங்க அந்த இஷ்யூல 27 கிரவுண்ட்ஸ் வச்சு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கோம். நாளைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர்ற நிலைமையில இருக்கு. அதனால அந்த ஒவ்வொரு இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நாங்க நல்லாவே பேசியிருக்கோம். நிறைய கேள்வி இருக்கு. நீங்க வந்து இணைப்புக்கான பேச்சுவார்த்தை குழுவை கலைச்சிட்டோம் நீங்க. ஆனால் அதற்கு பிறகு நடக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கேள்விகள் இருக்கு. திரு மனோ தங்கராஜ், இப்படி ஒரு குற்றச்சாட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அணியிலேருந்து வைக்கிறாங்க. திரு மாஃபா பாண்டியராஜன் பல விஷயங்கள் அடுக்கிறாரு. இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் இப்படிலாம் நடந்ததே இல்லை. இளம் துருக்கியர்னு உங்களுடைய ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை அமைச்சர் ஒருவர் பாராட்டுகிறார். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு இணக்கமான ஒரு சூழல் தான் இருக்கு. நாங்க பெரிய பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம் ஒரு பட்ஜெட் கூட. இப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தொடர்ல அதுவும் முதலமைச்சர் மானிய கோரிக்கையை எதிர்கொள்ற நேரத்தில் அந்த எதிர்ப்பு என்பது பேரளவில் தான் இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது நான் இதை வன்மையாக மறக்கேன். எப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இந்த ஆட்சி ஒரு குதிரை பேர அரசு, இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மத்திய அரசுடைய ஒரு அடிமை அரசு, இந்த அரசை வீட்டிற்கு அனுப்புகின்ற நாள் தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு கால வருகின்ற நாள். அதுபோன்று இது குட்கா துறை டிஜிபியாக இப்போது இருக்கக்கூடிய டிஜிபி செயல்படுகிறார் என்றெல்லாம் ஒரு மிக கடுமையான விமர்சனத்தை சட்டசபைக்கு உள்ளேயும் சட்டசபைக்கு வெளியேயும் இன்றைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வைக்கிறார்கள். இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. இரண்டாவது, திமுகவுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த காலகட்டத்திலும் இந்த கட்சி பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்த காலகட்டங்களில் எல்லாம் துணிந்து நின்று தன்னுடைய எதிர்ப்பை, மக்களுடைய பிரச்சனைகளை தீவிரமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசியதான் வரலாறு. எந்த சூழ்நிலையும் கூட்டணிகள் வைப்பது, மறைமுகமான ஒரு புரிதல்கள் வைக்கின்ற வேலை இங்கே இல்லை.
இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இந்த 3 அணி அதிமுக இந்த 3 அணியாக பிளவுபட்டு நிற்கிறது. அந்த 3 அணிக்குள்ளே யார் கட்சியை கைப்பற்றுவது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான போட்டி. அதில் அவங்க என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இப்போ உதாரணமாக நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேரும் அவசரப்பட்டு நாங்கள் உங்களுக்கு தான் சப்போர்ட்னு பிஜேபிகிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதே சசிகலா அவர்கள் சொன்னார்கள், இவங்க வந்து அவர் ஓபிஎஸோடு கூட்டணி போட்டு விட்டார்கள். இன்றைக்கு அதே ஓபிஎஸ் சொல்லுகிறார், நாங்கள் வந்து திமுக வந்து இபிஎஸோட எடப்பாடி அவர்களோடு கூட்டணி போட்டு விட்டார்கள். இது என்னுடைய அவங்களோட நோக்கம் என்னன்னா, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு செய்தியை கொண்டு போனோம். திமுக வந்து தன்னுடைய எதிரான கட்சி என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அதிமுக தொண்டர்களில் பலருக்கு இருக்கும். அப்போ இந்த கட்சி வந்து யாருக்கு கூட கூட்டணி, எந்த அணியோடு கூட்டணி வைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அடுத்த அணிக்கு அது ஒரு அரசியல் ஒரு லாபத்தை கொண்டு வரணும்ல ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க வந்து இது பேசக்கூடியது ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சட்டசபை தொடக்கத்தில் நீங்க பாருங்க, அதிமுக ஆதரவாளர்களுடைய மனநிலையை தனக்கு சாதகமாக திரு ஓ பன்னீர்செல்வம் பேசுறாரு. இதே முயற்சியை அவர்கள் சசிகலா அவர்கள் அவர் ஓபிஎஸோடு நாங்கள் கூட்டணி என்று எங்களை பேசியது நீங்க மறந்திருக்க மாட்டியா, அந்த சம்பவம் இருக்குது. நீங்க இந்த சட்டமன்ற நடைமுறையை பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் சட்டமன்றம் கூடுச்சு, சந்தேகமே இல்லை. ஏன்னா பல்வேறு இந்த அரசுடைய செயல்பாடுகள் பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நம்முடைய உரிமைகள் மீறப்படுகின்ற பல சம்பவங்கள், நீட் போன்ற சம்பவங்கள் இருக்கிறது. பெரிய எதிர்பார்ப்போடு தான் தொடங்குச்சு. திமுக தன்னுடைய கடமையை செய்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமா செய்திருக்கார். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலா நம்முடைய அந்த கூவாத்தூர் நடைபெற்ற சம்பவம், அந்த நண்பர் சரவணன் அவர்கள் சொன்ன கருத்து, இவை சட்டமன்றத்தில் மிகப்பெரிய இஷ்யூவாக நாங்கள் என்ன செய்யோம், எடுக்கோம். அதற்கான பெரிய பிரச்சனைகள் எடுக்கும், வெளியேற்றப்படுகிறோம், மறியல் செய்கிறோம், கைது செய்யப்படுகிறோம். அந்த விஷயங்களை வந்து எந்த சமரசமற்ற நிலையில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் நம்முடைய உரிமைகள் மீறப்பட்ட நேரத்தில் மத்திய அரசினுடைய அடிமையாக நாம் செயல்படக்கூடாது, நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நம்ம பேசியிருக்கோம். அதில் எந்த சமரசத்தன்மையும் நம்ம வைக்கல. ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலையும் அந்த மானியங்கள் இருக்கக்கூடிய தவறுகளை பேசியிருக்கோம். இப்போ காவல்துறை மானியத்தை எடுத்துக்கொண்டால் 2015 மத்திய அரசினுடைய அறிக்கையில் எங்கெங்கே நம்முடைய தமிழ்நாடு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு மிக தெளிவாக மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் நம்முடைய அன்பழகன் அவர்கள், ஜே அன்பழகன் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் அரசாங்கத்தை இதுக்கு மேல் ஒரு வார்த்தையால் விமர்சிக்க முடியாது. அவரை தவிர வேறு எந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு எதிர்க்கட்சியாக இதுவரை இருந்த எதிர்க்கட்சியாக செயல்படல அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ரொம்ப குறிப்பா நீங்க வந்து இப்ப இந்த குட்கா விவகாரம் எடுத்துட்டீங்கன்னா, இந்த சுகாதாரத்துறையுடைய மானிய கோரிக்கை வரும்போது அதுல என்ன விதமான எதிர்ப்பு காண்பிக்கப்பட்டது? அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கேதான் இருக்கிறாரு, அவர் பதிலுரையில பேசுறாரு. அப்போது என்னெல்லாம் முன்வைக்கப்பட்டது திமுக தரப்புல அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது இல்ல? நீங்க எங்களுடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் அவரே சொன்னார், இந்த அமைச்சரை வந்து நீங்க வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இந்த அமைச்சரை வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்தினா காவல்துறையால எப்படி இதில் வந்து நீதி ஒரு விசாரணையை ஒழுங்காக கொண்டு போக முடியும் உள்ளதை அவரே கேள்வியை கேட்டார். அதே போன்று முதலமைச்சரையும் பதவி நீக்கம் பண்ணணும், ஒரு தார்மீக அடிப்படையில் இவர்கள் பதவியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை வைத்துக்கொண்டு செயல்பட முடியாது என்ற அழுத்தம் திருத்தமான கருத்தை தளபதி அவர்களே அந்த சொன்னார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களை இவர் அமைச்சர் உதயகுமார் பேசுறதோ அவரு இப்படி புகழ்வதோ இது மட்டும் இல்ல, திரு சி.வி. சண்முகம் குறித்தும் திரு துரைமுருகன் வந்து ஒரு விஷயம் சொல்றார், ஒரு கோரிக்கை வைக்கிறார், உடனடியாக அது நிறைவேற்றப்படுகிறது, நல்ல விஷயம். எதிர்கட்சி கேட்கிறாங்க, ஆளுங்கட்சி செஞ்சு கொடுக்குறாங்க, தொகுதியோட பிரச்சனையே செய்து கொடுக்கப்படுகிறதுனா அதற்கு பிறகு இவருடைய பாராட்டுதலும் அவருடைய எதுவும் அப்படின்னா இது வந்து ஒரு நாங்க ஆரோக்கியமான ஒரு அரசியலை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல நீங்க என்ன விதமாக புரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிறது நண்பர் அண்ணன் மாஃபை பாண்டியராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவங்க இதற்கு முன்னால் இருந்த நம்முடைய முன்னாள் முதல்வர் இருந்த நேரத்தில் இருந்த கலாச்சாரம் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருந்த நேரத்தில் இப்படி பேச முடிஞ்சிருக்குமான்னு கேட்டாங்க. அவர்கள் ஒரு ஆட்டோகிராட்டிக் ஃபார்ம் அப்ப கவர்மெண்ட் பண்ணதால யாருமே உடன்பாடு இல்லை. அவங்க நடைமுறைப்படுத்தி இருந்த கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம் அல்ல. இப்போது
சட்டசபையில் நடந்த சில நிகழ்வுகளை ஒட்டி எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு திமுக உறுப்பினர் யாராவது ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமியை இளம் துருக்கியராக அரசியலில் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றது அனுமதிக்கப்பட்டிருமா? அது அப்படி சொல்ல முடியாது. தமிழ் அரசியல்ல இப்ப அரசியல்ல அப்படிதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் அதை குறிப்பிடுறாரு. அப்படியான ஒரு நிலையில இருந்து இப்படியான புகழுரை எல்லாம் வரும்போதுதான் இந்த கேள்வி. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு இளம் துருக்கியராக அரசியலுக்கு வந்தவர். ஒரு நீண்ட அனுபவம். நான் இப்ப அவருடைய அரசியல் அனுபவத்துக்குள்ள கேள்வி எழுப்பல. ஆனால் அப்படியான புகழுரையை ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுகவினுடைய அமைச்சர் ஒருத்தர் அங்க வைக்கிறது, சட்டமன்றத்தில் குறிப்புகள் இடம்பெறுவது, ஒவ்வொரு வார்த்தையும் மெனக்கிட்டு அதை நீக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 6 வருஷத்துல இருக்கிற சட்டமன்றத்தில் இப்ப குறைந்தபட்சம் பல வார்த்தைகளை நீங்க இதுல இருந்து சட்டமன்ற குறிப்பிலே இடம்பெறக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்க. பாராட்டுரைகள் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை பதிவு செய்றீங்க. அது கண்டன உரைகள் நீக்கப்படுது. இதே அமைச்சர் இதே துரைமுருகன் வந்து என்னெல்லாம் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அங்க அசைவு சார், அதாவது நீங்க வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவினுடைய வார்த்தைகளை அவர்கள் நீக்கினார்களா நீக்கலையா? நாங்க அரசாங்கத்தை கண்டித்து சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் இன்றைக்கும் பேரவைத் தலைவர்கள் நீக்கதான் செய்திருக்கிறார். எதையும் நீக்கல. சில இடங்கள்ல இப்ப நாங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப முதல்வர் சொன்னார், நாங்க வந்து எங்களுடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள்லாம் சாலையில போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அடிபடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக இருக்குன்னு சொன்ன நேரத்தில் அதை கொச்சைப்படுத்தி முதல்வர் சொன்னார். என்ன சொன்னார்? பெண்கள் இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிட்டுன்னு சொன்னார். நாங்க அது கடுமையான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கோம். மறுநாள் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதில் ஒன்றும் சமரச சூழ்நிலைகளை நாங்கள் கையாளவில்லை. தேவையான இடங்கள்ல நாங்க அழுத்தமாக விமர்சனங்களை முன்வைக்கிறோம் அப்படிங்கிறீங்க. இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் இல்லைங்க. நான் வரேன். முதல் கட்ட கருத்து திரு கௌரிசங்கர், ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் எதிர்க்கட்சி துணைத் தலைவரை இப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்வதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு போகுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது விரக்தியின் விளிம்பிலே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார். போன வாரம் கூட ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வருவதாக படிக்கிறீங்களா? இடையில வந்து என்ன பண்ணிட்டாங்க, திரு கௌரிசங்கர் எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு போயிடலாம், நாளைக்கே போய் சேர போறோம், அதனால அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்க. நாளைக்கு ஆமா, அதாவது பிரச்சனைகளை வந்து நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 135 சட்டமன்ற உறுப்பினர்களை செதுக்கி கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாராவது ஒருவர் செல்வார் என்ற அந்த ஈனச் செயலை நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் செய்யவே மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், 135 பேர்ல திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 பேர் இருக்காங்களா இல்லையா? தீய சக்தி இல்ல திரு கௌரிசங்கர், இல்ல திரு கௌரிசங்கர் உறவும் இருக்காது என்று நீங்க சொல்ற 135 பேர்ல திரு கௌரிசங்கர் புரட்சி தலைவி நான் சொல்ற கேள்வி எடுத்துட்டு பேசுங்க. அதைத்தான் நாங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறவு வைத்துக் கொள்வதற்கு அணு அளவு கூட முயற்சி செய்ய மாட்டார். ஆனால் இதே பன்னீர்செல்வத்தை பார்த்து துரைமுருகன் சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதல்வர் அவர்களே, உங்க பின்னாடி இருக்கிறவர்கள் ஆதரிக்கிறார்களோ இல்லையோ, உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய நாங்கள் ஆதரிப்போம், நீங்கள் கவலையப்படாதீர்கள் என்று சொன்னவர் தான் துரைமுருகன். அதை பார்த்து நகைத்தவர் தான் பன்னீர்செல்வம். இல்ல என்ன பண்ணியிருக்கணும், உண்மையான புரட்சி தலைவியினுடைய வாரிசாக இருந்திருந்தால், பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வாரிசாக இருந்திருந்தால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசாக இருந்திருந்தால் அப்ப என்ன சொல்லி இருக்கணும், எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்களுடைய தயவு, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எந்த காலத்திலும் தேவைப்படாது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் என்று பன்னீர்செல்வம் சொல்லி இருப்பாரே. ஆனால் அவர் உண்மையான வாரிசு என்று இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 1,64,00,000 உறுப்பினர்கள் கொடுகைக்கு இருப்பார்கள். ஆனால் திரு கௌரிசங்கர், என்னோட கேள்வி எடுத்துட்டு பேசலாம். என்னோட கேள்வி எடுத்துட்டு நீங்க பதில் சொல்லுங்க. திரு கௌரிசங்கர், நான் சொல்ற கேள்வி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க பேசலாம். ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. திரு கௌரிசங்கர், நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து பேசுங்க. நம்ம எல்லாரும் போய் சேர்ந்துடலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? போகாதீங்க, மன்றாடி கேட்டுக்கொண்டதுனால போன வாரம் நடக்க இருந்த ஒரு பிளவு நடக்கல. அப்புறம் அவங்க இருக்கிறதே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க என்ன பண்ண முடியும்? சட்டசபையில வந்து ஸ்பீக்கர் தனபாலிட்ட வந்து இவங்க என்ன எழுதி கொடுத்து நான் பேசணும்னு சொன்னாரு, பாண்டியராஜன் சொல்றாரு எங்களை பேச அனுமதிக்கவில்லை. அதெல்லாம் அப்பட்டமான பொய்.
அவர்கள் பேசுவதற்கு நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. இல்லனா வரணும். திரு கௌரிசங்கர் என்னோட கேள்வியை எடுத்துட்டு பேசுங்க. இல்ல நீங்க உதயகுமார் வந்து இப்ப ஆளுங்கட்சி உங்க அம்மாவுடைய வாரிசு இருக்காரா இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசாக இருக்கிற ஒருத்தர் இப்படி எல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் குறித்து நீங்க வைக்கிற விமர்சனம் சரி என்றால், திரு உதயகுமார் இன்னைக்கு வந்து திரு துரைமுருகனை இப்படி புகழ்ந்திருக்கிறார், திரு சி வி சண்முகம் புகழ்ந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? இல்ல உதயகுமாரும் சி வி சண்முகமும் அதிமுகவினுடைய உங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரிஜினலான வாரிசா இல்லையா? அதுக்கான பதில சொல்லுங்க. இல்ல, எந்த சண்டையும் இல்ல, எந்த போராட்டமும் இல்ல. இப்ப இருக்கிறது 3200 கடை தான். போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் எப்படி நடக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அவருக்கு பெண்களை ஏவி விட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கௌரிசங்கர் இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு இணைப்புல நான் சொல்றது உங்களுக்கு முழுமையா சேரல நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றங்கள்ல? மனோ தங்கராஜ் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறாரு. அதிமுகவினுடைய இந்த ஆதரவு வட்டம் அல்லது அதுக்கான இருக்கிற இந்த உறுப்பினர்களை முழுவதுமாக தன்னுடைய பக்கம் திருப்பணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக பேசினாதான் அது வந்து அதிமுகவினுடைய அந்த ஆதரவாளர்களை தன் பக்கம் வச்சுக்க முடியுன்றதுனால திரு ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டு இப்படியான ஒரு பரப்புரையில இறங்குறார் அப்படிங்கிறார். திட்டமிட்டு செய்யறாருன்னு தெரியல. ஆனா மனோ தங்கராஜ் சொல்றதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா திமுக எதிர்ப்புங்கிறத அண்ணா திமுக, திமுக எதிர்ப்பு இல்லை அப்படின்னா அண்ணா திமுகவே இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த குற்றச்சாட்டை வந்து அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தினகரன் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதி, மு.க. ஸ்டாலினும் ஓ பன்னீர்செல்வமும் ரகசிய கூட்டாளிகள், திமுகவும் இங்கிருந்து பிரிந்து சென்ற துரோகிகளும் கூட்டணி வைத்து இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார்கள். ஸ்டாலினின் கையால் தான் ஓ பன்னீர்செல்வம், இருவரும் சதி செய்து இரட்டையிலேயே முடக்கினார்கள். அவர்கள் இருவரும் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இது வந்து அவர் சொல்ற குற்றச்சாட்டு. பொதுக்கூட்டங்கள்ல பேசுற எல்லா விஷயத்தையும் நம்ம இங்க பதிவு பண்ண முடியாது இல்லையா? அண்ணா திமுகவோட 2 அணிகளுக்குமே இப்ப நாடோடி மன்னன் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான். அதுல வந்து நம்ம சந்தேகமே பட வேண்டாம். அந்த கூட்டணி என்பது நரேந்திர மோடியோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் பிரச்சனையை கிளப்புங்கிறதுக்காக கூட்டணியை மாற்றி மாற்றி சொல்றாங்க. இதுல இருந்து அவங்களே இதே குற்றச்சாட்டு தான் இவங்க பேர்ல வைக்கிறாங்க. யார் கூட்டணிங்கிறதுல இதுல திமுக என்ற கட்சி சட்டமன்றத்திலே வந்து வைக்கிற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் பாலிசியை வந்து எடப்பாடி அவர்கள் கடைபிடிக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். எம்ஜிஆர் காலத்தில் வந்து சட்டமன்றத்தில் கலைஞர் எழுந்திருச்சு பேசும்போதோ இல்ல மற்ற திமுகவினர் பேசும்போதோ எம்ஜிஆர் அவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். ஒரு முறை வந்து கருணாநிதி என்று பெயர் சொன்ன போது சட்டமன்றத்திலேயே குறுக்கிட்டு வந்து அவர்கள் கலைஞர் என்று திருத்தினார்கள். இதெல்லாம் வரலாறு தெரிந்த உண்மைதான். ஆக ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே இருந்த ஒரு வகையான ஒரு இறுக்கம் வந்து இப்போது சட்டமன்றத்தில் இல்லை. சொல்ல போனால் அதிமுகவில் சுதந்திர காற்று வீசுகிறது. நல்லது தானே? ஆனா இப்ப இப்படி வந்து இப்ப 2 பேருமே வந்து முதல்வரை வந்து பெயர் சொல்லக்கூடாது என்பதுல அவ்வளவு தெளிவா பேசுவாங்க. முதல்வருடைய பெயரை சொல்லக்கூடாது. நீங்க வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னா அது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். இப்ப ஆங்கிலத்தில் மிஸ்டர்னு சொல்லி பெயரை சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இப்ப வந்து சர்வசாதாரணமா அவர் மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று எல்லோரும் பேசக்கூடிய நிலைமையில வந்திருக்குது. அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த மாற்றத்தினுடைய ஒரு விளைபாடா ஒருவேளை இவங்க வந்து அவர் துரைமுருகன் பற்றியுள்ள கருத்தை பதிவு செய்திருப்பார்களே தவிர அது வந்து ஏதோ அவங்க ஒரு கூட்டணியினால ஏற்பட்ட பேச்சுவார்த்தை என்பதை நாங்க முற்றிலுமாக கூட்டணின்னு யாருமே சொல்லல. ஒரு இணக்கமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெரிய நெருக்கடி ஏற்படுத்துறது இல்ல. அதாவது இன்னைக்கு அந்த உரை முடிந்த உடனே நாங்க இன்றைக்கும் வெளிநடப்பு செய்யும். எதுக்கு வெளிநடப்பு செய்யும்? தேவையில்லாம ஒரு அமைச்சர் வந்து மணிக்கணக்கில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது போன்று ஒரு கட்சியை விளம்பரப்படுத்தி பேசுகிறார். அதை வந்து நாங்கள் எதிர்த்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டிய அமைச்சர் இப்படி கட்சி கூட்டத்தில் பேசுகிறார் என்று சொல்லி அதே அமைச்சரை நாங்கள் எதிர்த்து இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அப்ப எங்களுடைய நிலைப்பாடு மக்கள் பிரச்சனைகள்ல சமரசமற்ற நிலை. ஆனா ஒரு நல்ல அணுகுமுறை சட்டமன்றத்தில் வந்தா அதை நாம் வரவேற்பது, அது தவறு இல்லை. பேசலாம். இல்லை குயிக்கா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சைடில் மயிலிறகு தடவுறது போல மைல்டா சொல்றது, இன்னொரு பக்கம் வந்து ஈவன் அந்த மாதிரி சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு கூட அமைச்சர்கள் பதில் அளிக்காம இருக்கிறது. ஒரு திமுக உறுப்பினர் ஓப்பனாவே கேட்கிறாரு, அக்கா சரோஜா போன வாட்டி எப்படி அமைதியா இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அமைதியா இருக்கணும்னு அமைச்சருக்கு உத்தரவு போடுறாரு அந்த திமுக உறுப்பினர். அதே மாதிரி அமைச்சரும் எந்த வார்த்தையுமே பேசாம
அவரு டிஆர்பி ராஜா பேசின இது பாத்தீங்கன்னா ஆமாங்க, ஒரே ஒரு கேள்வி தான். இல்ல, முடிச்சுக்கிறேன். செஞ்சுட்டீங்க ஒரு வெளிநடப்பு பண்ணிருக்கீங்க. எந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. மாட்டு சந்தை விவகாரத்துல ஏதாவது ஒண்ணு எந்த சொல்லிருக்கீங்களா? விவகாரத்துல? மாட்டு சந்தை விவகாரத்துல ஏதாவது ஒரு கருத்து சொல்லிருக்கீங்களா? அறிக்கை விட்டாங்க, உடனே அறிக்கை விட்டோம். முதல்ல அறிக்கை விட்டது நான் சட்டமன்றத்துல என்ன செய்வீங்க? பேச விட மாட்டேங்கிறாங்க. பேச விடலங்கறத எங்க பதிவு பண்ணீங்க? எத்தனை நேரத்துல வந்தீங்க அப்படிங்கிறது இருக்கு. சரி, நம்ம பேசலாம். ஒரு இடைவேளை இருக்கு. ரொம்ப முக்கியமா ஆரம்பிச்சது மட்டும் முடிச்சாரு. டிஆர்பி ராஜா பேசினப்ப ஒரு 30 குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாரு. டக்கு 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 டக்குன்னு வந்து இதே குற்றச்சாட்டுகளை தான் அம்மா இருந்தப்ப அதே மே ஜூன்ல வந்து அடுக்கிறாரு. அப்ப அம்மா கவுண்டர் பண்ண விதத்தையும் அவர் ரெகக்னைஸ் பண்றாரு. அந்த இடத்துல வந்து மை டியர் யங் மேன் சொல்லிட்டு அல்ஸ்தான் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைகள் வரைக்கும் அம்மா கவுண்டர் பண்ணதை ஞாபகத்துல கொண்டு வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் அடுக்கின ஒண்ணுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அமைச்சர்கள். வந்து நாங்க துடிச்சிட்டு இருக்கோம். ஜெயலலிதாவுக்கு பின்னான காலத்தை பத்தி பேசுங்க. அம்மா காலத்தை நீ கம்பேர் பண்ணி பேசலாம். இப்போ வந்து உங்க 2 அணிகளும் என்னதான் செய்துட்டு இருக்கீங்க? இப்ப வெளியில இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கீங்க, எல்லா விஷயங்களும் செய்துட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக வைக்குது. அதுல இருந்தெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இப்ப வந்து திமுக மீது பழிய போடுறது அப்படிங்கிற ஒரு வழியை நீங்க வந்து கையாளுறீங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு. எங்க நாங்க பழிய போடுறோம்? எங்களுக்கு இது ஓப்பனா நாங்களா பழிய போடுறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செய்கிறது பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பி இருக்கிறது. அதுல எங்க உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுங்கிறது அங்க கேள்வி. இன்னொன்னு, திரு ஓ பன்னீர்செல்வமே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. 2 அணிகளும் இணைய வேண்டும் என்று பிரதமர் விரும்புகிறார் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்திருந்தார். அப்படியான கருத்தை ஒட்டிதான் உங்க 2 அணிகளுடைய செயல்பாடுகளும் போயிட்டு இருக்குங்கும் போது வெளியில நீங்க வேற மாதிரி ஒரு மக்களை திசை திருப்பறதுக்கு அல்லது தொண்டர்களை வந்து நீங்க திரும்ப உங்க அணியில வச்சுக்கிறதுக்காக இப்படியான விஷயங்கள்லாம் நீங்க பூசி மொழிகிறீங்களாங்கிற கேள்வி இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு மாஃபா, இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். 2 அணிகளும் இணைய வேண்டும் பிரதமர் பிரியப்படுகிறார், ஆசைப்படுகிறார்னு வெளிப்படையா பேட்டி கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. நாங்க குழுவை கலைச்சிட்டோம்னு சொல்லிட்டாலும் அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லா விதத்திலயும் அதுக்கான குழு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் பல்வேறு கட்டங்கள்ல போயிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இப்ப இது எதுவுமே வெளியில வரக்கூடாது, இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் வெளியில வராம இருப்பதற்காக திமுக மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போடுறீங்களா? இல்ல, இங்க பாருங்க, இது தொண்டர்களை ரீட்டைன் பண்றதுக்காக இது செய்யறோம்னு சொல்றது நகைப்புக்குரியது. ஏன்னா தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. இருக்கிற காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்னைக்கு அவரு திரு ஸ்டாலின் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன வைக்குதுன்னா, ஒரு விபத்துல அவர் வந்து ஒரு கிடைச்ச இடத்தை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி. இடம் கிடைச்சிருக்கேன்னு ஒத்துக்கிறாருன்ற அளவுக்கு சந்தோஷம். ஓகே, அவர் வந்து எந்த அளவுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு கிரவுண்ட் லெவல்ல சப்போர்ட் இருக்குன்றத உணர்ந்தவர் ஸ்டாலின் அவர்கள். 3 மாசம் அட்டாக் பண்ணவே இல்லை. என்னைக்கு வந்து ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிக்கிற நிலைக்கு போறோம்னு தெரிஞ்சதோ அன்னைக்குல தான் ஓபிஎஸ் அட்டாக் பண்ணவே செய்யறாரு ஸ்டாலின் அவர்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொன்ன அந்த 3 அணிகள்னு வச்சுக்கிட்டா கூட 90% தொண்டர்கள் இருக்குது எங்க கூட. நாங்க நம்புறோம். அதை திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டம் சேர்க்கறதுலாம் தொண்டர்கள் இருக்குதுன்னு சொன்னா எல்லா கட்சிக்கும் எல்லா அமைப்புக்கும் கூட்டம் வருது. தொண்டர்களுடைய எழுச்சியை நீங்க பார்க்கணும். வந்திருக்கவங்க யாருன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் உட்கார்ந்து இங்க ஐடி துறையில உட்கார்ந்து ஒவ்வொன்னா வந்து இல்லங்க ஒவ்வொன்னும் நோட் பண்ணி அவங்களுக்கு அடையாளம் கொடுத்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ வந்து ஊர்ல இருந்து கூட்டு வந்த கூட்டம் கிடையாது இது. அதை நாங்க நேரடியா பாக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ராங் எனஃப் கன்விக்ஷன். ரெண்டாவது ஆர்கே நகர் அவ்வளவு தூரம் நீங்க வந்து கடுமையாக இந்த ஆட்சியை விமர்சிக்கிறீங்க, இந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சியாக இருக்கிறது, இப்படிலாம் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு நாள் கூட திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவருடைய அணியில் இருக்கிறவங்களோ ஏன் சட்டமன்றத்தில் நேருக்கு நேரா கேள்வி எழுப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நேருக்கு நேர கேள்வி எழுப்ப விடுறது இல்ல. என்ன எங்களை இங்க ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு catch-22 ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பதற்கே எங்களை விடல, எங்களால கேள்வி எழுப்ப முடியலன்னா மக்கள் மன்றத்தில் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்ன்ற? இல்ல, மக்கள் மன்றத்தில் பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள். நீங்க கேள்வி எழுப்ப முடியலன்னா வெளியில வந்து பேட்டி கொடுக்கலாமே. எல்லாரும் அதானே செய்றாங்க. வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறது, வெளியில வந்து நாங்க மக்கள் மன்றத்திலே கொடுக்கறோமே பேட்டி வந்து இத்தனை பேட்டி கொடுத்துட்டு இருக்கோமே. இப்ப நீங்க டிவில தானே பேசுறீங்க. டிவி டைகர் ராமச்சந்திரன் இருக்கீங்க. டிவி டைகர் இது நல்லா இருக்கு. முன்னால பேப்பர் டைகர்ங்க, அப்ப இது மாதிரி டிவி டைகர் ரீச் இங்க தானே இருக்கு. முன்னாடி பேப்பர் டைகர் எங்க காலத்துல சொல்வாங்க சார். இதுல வந்து இப்ப இந்த 3 நாள்ல மட்டும் நான் ஒரு 4 சேனல்ல பேசியிருப்பேன். அதான் சொல்றேன். இந்த கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கேன். டிவி தானே ரீச் அதிகமா இருக்கு சார். சார் அது இருக்கட்டும் சார். இப்ப நீங்க சட்டமன்றத்துல பதிவுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். அமைச்சராக நல்லா தெரியும். ஆனா சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினுடைய இந்த பங்களிப்பு என்னவா இருக்கு, அல்லது இந்த ஆட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு குறைகள் இருக்குன்னு எந்த இடத்துல எல்லாம் நீங்க கடுமையான ஒரு பதிவை நீங்க பண்ணிருக்கீங்க அல்லது எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்கீங்க? திமுக
என்னென்னோ பண்ணுது. அப்ப திமுக மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது அடிப்படையில தவறுன்னு ஆயிடாதா? இல்ல கண்டிப்பா இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, அங்க இருக்கிறவங்களும் எம்மவர் தான் என்ற நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்கு. இது இப்படி அவங்க கவுண்டர் பண்ணணுமே அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் நீங்க வந்து டிஃபெண்ட் பண்றீங்க. அப்படி இல்லையே, அப்படி இருக்கணும் திமுக கூட்டணி இல்ல இங்க பாருங்க, இந்த மாதிரி கூட்டணி உருவாக்குற மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் நீங்க எம்மவர்னா அதிமுக எப்படி திமுக ஒரே நிமிஷம் இல்ல இங்க பாருங்க, இப்ப சேகர் ரெட்டி விவகாரத்தையோ இல்லன்னா ராமநகர் ராவ் விவகாரத்தையோ இவர்களால் கையில் எடுக்க முடியுமா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை, அதாவது ஆற்று மணல் கொள்ளை, அந்த பிரச்சனையை கையில் எடுக்க முடியுமா? இல்ல தெளிவான ஒரு கருத்தை சொல்வதற்கு இன்றைக்கு இந்த அதிமுக 3 அணியில ஏதாவது ஒரு அணி தயாரா இருக்குதா? இல்ல. சரி, கதிராமங்கலத்தை பத்தி பொதுவான பிரச்சனைகள்ல அவங்க ஒன்னோட தான் இருக்காங்க, அது எந்த மாற்று கருத்து இடம் இல்ல. திமுக லோகாயுக்தா தொடங்கி இப்ப லோகாயுக்தாவே நீங்க ஏன் கொண்டல கேட்டோம். டிஜிபி உள்ள வரல, டிஜிபி வராம நான் முடியாதுன்னு இதே துரைமுருகன் உட்கார்ந்தார். டிஜிபி வந்தார். அந்த டிஜிபி இருக்கக்கூடிய கூட்டத்திலே மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் மீது எங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு. ஆனால் அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது என்ற ஒரு நியதி இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அது ஏன் மீறப்பட்டது என்பதை அவரை வைத்துக் கொண்டே எங்களுடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எந்த விதத்தில் ஆதரிக்கிறோம் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதான் எங்களுடைய கேள்வி. எந்த விதத்திலும் ஏற்றிட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தன்னோட அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு. தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் அப்படிங்கிற கேள்வியை எந்த இடத்துலயாவது திரு ஓ பன்னீர்செல்வமோ அவருடைய அணியிலையோ கேள்வி எழுப்பியிருக்காங்களா? நேருக்கு நேரா எழுப்பதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அப்ப 2 பேரும் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, மறைமுகமா எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இங்க வந்து திசை திருப்பறதுக்கு தனக்கு அதிகாரம் இல்ல, தனக்கு அதிகாரம் போயிருச்சுங்கிற அந்த விரக்தியில இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. எந்த விரக்தியும் எங்க அணியில யாருக்கும் கிடையாது. ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் சரின்னு சொல்லியிருந்தா அடுத்த சிஎம்மா இருந்திருக்க முடியும்ன்றது இவங்க எல்லாருமே சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற விஷயம். அதனால அவர் வந்து ஏதோ ஒண்ணும் கிடைக்கல, அந்த விரக்தியில வந்து பேச்சுவார்த்தை நடக்காது, குழுக்கள் கலைக்கப்பட்டது, எல்லாமே அதுதானே. கொள்கை நிலைப்பாட்டோட நாங்க வந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றத மக்கள் நம்ம என்ன கொள்கை நிலைப்பாடு? 2 விஷயம் சொன்னீங்க. தர்ம யுத்தம் தொடருது நீங்க, அதுக்கப்புறம் நடுவுல பேச்சுவார்த்தை குழு போட்டுறேன் நீங்க. அப்ப தர்ம யுத்தம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. குழுவை கலைச்சுதான் நீங்க திருப்பியும் தர்ம யுத்தம் தொடருதுன்றீங்க. இப்ப எப்படிதான் நம்பகத்தன்மை ஒரு மக்கள்கிட்ட? நீங்க வந்து அப்ப பேச்சுவார்த்தை நடத்த போதோ அல்லது தர்ம யுத்தம் அப்பெல்லாம் மூடி வச்சிருவோம், முடிவுக்கு கொண்டு வந்துருவோம், அல்லது அது வந்து இன்ட்ரீமா ஸ்டே பண்ணிடுவோம். அப்ப யுத்தம் தொடராது, யுத்த காலம் இல்ல. அதுக்கு பிறகு இல்ல இதெல்லாம் பேசுறது, நீங்க கேட்கிற கோரிக்கைகள் நடக்காது, உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவியும் கிடையாது, முதலமைச்சர் பதவியும் கிடையாது, தர்ம யுத்தம் தொடரும். 12 அமைச்சர்கள் டிடிவி வீட்டுல இருந்து வெளியே வந்து இவரை வந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கு நாங்க சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அறிவித்தது முதல்ல அவங்க தான் அறிவிச்சாங்க. அவங்களுடைய இதுவரைக்கும் முதலமைச்சர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது கிடையாது. என்ன அடிப்படையில் நீங்க நம்புனீங்க? அப்ப முதலமைச்சர் இதுவரைக்கும் உட்கட்சி பிரச்சனை சார்ந்து ஒரு விஷயம் கூட சொன்னது கிடையாது. அவர் இன்னைக்கு நாளைக்கும் சொல்ல முடியும், நான் எந்த கருத்தை எங்க சொன்னேன்னு. அப்ப நீங்க எதை வைத்து நாங்க வந்து நம்பணும்? ஒரு குழு அமைக்கும் போதே காம்ப்ரமைஸ் தானே, பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்க 2 கோரிக்கை வச்சீங்க, 2 கோரிக்கையும் எதுவுமே நடக்கல. அந்த கண்டிஷன் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்குதுன்றீங்க, எதுவுமே நடக்கல. அப்புறம் நடுவுல எப்படி குழு அமைச்சீங்க? இல்ல குழு அமைச்சரும் ஒரு நல்ல ஃபெய்த்ல அமைச்சாங்க சார். அவங்க வந்து 12 அமைச்சர்கள் உள்ளன்னு சொல்றாங்க. வைத்திலிங்க அவர்கள், நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய வைத்திலிங்க அவர்கள் அங்க நின்று சொல்றாங்க. அதுக்கு நாங்க ரெசிப்ரோகேட் பண்ணோம் பாசிட்டிவா. அதே நேரத்தில் எங்க கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லதான்னு சொல்லி சொல்றோம். அப்படி சொல்றப்ப அதுக்கப்புறம் அந்த கொள்கையை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கு அவர்கள் 2 விஷயம் சொன்னாங்க, நாங்க 2 விஷயம் சொன்னோம். எதுல கிவ் அண்ட் டேக் இருக்க முடியுமோ அதுல கிவ் அண்ட் டேக் இருக்குன்னு சொன்னோம். எந்த நேரத்திலையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சிஎம் ஆகணும்னோ இன்னொருத்தருக்கு இந்த பதவி கொடுக்கணும்னு சொல்லியோ அந்த நெகோசியேஷன் நடக்கல. பேச்சுவார்த்தை இல்ல, பதவிகளுக்கான பேச்சுவார்த்தை தான். ஷேர் பண்ண போறோம், இதுதான் நம்மளுடைய பேச்சுவார்த்தை. கண்டிப்பா இல்ல, கொள்கையில இல்ல. ஏன் நீங்க வந்து அவர் ஷியாம் அண்ணன் சொன்னது மாதிரி அவங்களுடைய ஒரே பாஸ் இன்றைக்கு வந்து யாரு? பிரதமர் மோடி. அதுல 3 பேருக்குமே டிஸ்பியூட் இல்ல, அது அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அது பிரச்சனை இல்ல. இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு செய்த மிகப்பெரிய தவறுகள். காங்கிரஸ் வேட்பாளர் சப்போர்ட் பண்ணீங்க, ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் சம்பந்தமாக எழுந்த பிரச்சனைகளை கூட இவங்க பேசுகாவ. ஆனா அதற்கு தீர்வு காண்பதற்கு நீதிமன்றத்தை அணுகாவலா? இப்ப அண்ணன் பெருமையா சொன்னா நாங்க வந்து கூவாத்தூர் சம்பவத்திற்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கோம். அவருடைய மரணத்தை இவங்க டிஸ்பியூட் பண்ணாவ.
அதுக்கு இவங்க நீதிமன்றத்துக்கு போக தயாரா? சட்டமன்றத்திலே இன்னைக்கும் அந்த கேள்விகள் எழுப்புறதோ அல்லது அதுக்காக ஒரு வெளிநடப்பு அதுக்கான ஒரு அங்க உள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அப்படிலாம் எதுவுமே பதிவாகலையே. நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பல வாய்ப்புகளை சட்டமன்றத்துக்குள்ள உறுப்பினர்கள் இருக்கீங்க, கடுமையான உங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகள் இருந்தும் எதுவுமே செய்யாம வெறுமனே திமுக மேல மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது என்ன அடிப்படை? என்ன தெரியுமா, சட்டமன்றத்துல சைலன்ஸ். இவங்க பாலிசியே வந்து சட்டமன்றத்துல சைலன்ஸ், மக்கள் மன்றத்துல குரல் பேச விடுங்க. சரி, நான் வரேன். திரு கௌரி சங்கர், உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க நிறைய பேசியிருந்தீங்க. என்னுடைய கேள்விகள் எடுத்துக்க முடியாததுனாலதான் தொடர்ந்து பேச முடியாத சூழல் வந்தது. என்னுடைய அடிப்படையான கேள்வி, திரு மாஃபா பாண்டியராஜன் குறிப்பிட்டது மாதிரி அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து திமுகவுடைய மூத்த தலைவர்களை இப்படி புகழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது, இதை உங்களுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா ஏற்றுக்கொள்வாரா? அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, எதிர்கட்சியோடு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலால வந்து ஆளுங்கட்சி செயல்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை நேரடியா வைக்கிறாரு. ஒரு இளம் துருக்கியர் அப்படின்னு துரைமுருகனை ஒரு அமைச்சர் பாராட்ட முடிகிறது. அப்படியான ஒரு நிலை இருக்குதுன்னா இது ஆரோக்கியமான அரசியலுக்கான வெளிப்பாடா அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கான பதில நீங்க சொல்லல. அப்படி என்று ஆளுங்கட்சி நினைக்கிறது, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அணி நினைக்கிறது என்றால் அதுபோல வரவேற்கத்தக்க பல விஷயங்கள் இருக்கிறது. அதை பத்தி பேசலாம். ஆனால் இன்றைக்கு அமைச்சர்கள் பேசுவதனுடைய அர்த்தம் என்ன, புகழ்வதனுடைய அர்த்தம் என்ன? அதாவதுங்க, அவர் திரு பன்னீர் அவர்கள் விரக்தியின் விளிம்பிலே இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போன வாரம் கூட ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் வர வேண்டி இருந்தது. திடீர்னு என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டா நம்ம எல்லாரும் கூண்டோட நாளைக்கே போயிடலாம், நாளை கழிச்சு போயிடலாம், அதனால யாரும் தனித்தனியாக போகாதீங்க அப்படின்னு அதை நிறுத்தினாங்க. இப்போ வந்து அவர் மிஸ்டர் பாண்டியராஜன் பேசும்போது கூட பூசி மழுப்புறாரு. அதாவது சட்டமன்றத்தில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் தனபால்கிட்ட வந்து தான் பேச வேண்டியது என்ன என்று எழுதி கொடுத்தால் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். அன்சாரிக்கு கிடைக்கும் பொழுது, கருணாவுக்கு கிடைக்கும் பொழுது, தனியரசுக்கு கிடைக்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எல்லாரும் பேச, எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் அதிக நேரம் பேசியிருக்க ஆளுங்கட்சியை காட்டிலும். அப்படிங்கும்போது இவங்க கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயம் அனுமதி கிடைக்க போகுது. அப்படியே அனுமதி கிடைக்கவில்லை. இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்வதையே கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். 14ஆம் தேதியிலிருந்து இன்று வரை வெளிநடப்பு செய்யாத நாட்களே இல்லை. வெளிநடப்பு திலகம் என்று அவங்க செயல் தலைவரே சொல்றதை விட்டுட்டு இனிமே வெளிநடப்பு திலகம்னே அவருக்கு பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்க என்னைக்காவது வெளிநடப்பு செஞ்சாங்களா? செய்யலை. இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு எடப்பாடி அணி வந்து ஆயத்தமாகிவிட்டார்கள் என்று சொல்வது அப்புழுக்கற்ற முழு பூசணிக்காயை சோத்தில் அமுக்கிற மாதிரி. அப்படி ஒரு ஈனச் செயலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க, யாரும் செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்பதை அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனுடைய வழியிலே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கருணாநிதியையும் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, இந்த தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு கட்சி என்று மக்களுக்கு புரிய வைத்திருந்தார்கள். அதனாலதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வந்தது. அதனால அவங்ககிட்ட போய் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம், ஆட்சியே கவிழ்கின்ற சூழ்நிலை வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி எந்த காலத்திலும் வைக்க மாட்டார்கள் சொல்லுகிறேன். திமுக வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இன்னும் அதிமுக பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை எதிர்கருத்தை தெரிவிக்கக்கூடிய வெளிநடப்புகளை ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாங்க. 14ஆம் தேதியிலிருந்து நித்த வெளிநடப்பு பண்ணா மக்கள் என்ன நினைப்பாங்க? வெளிநடப்பு பண்ணணும், இல்லைன்னா ஸ்பீக்கரோட சண்டை போடணும். கிழிச்சு அவர் மூஞ்சில எறியணும். கட்சியோட போய் திரு கௌரிசங்கர், நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய பதில தொடர்ந்து பேசலாம். நீங்க ஒரு எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்யறதே தவறு நீங்க சொல்ல முடியாது. வெளிநடப்புங்கிறது தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக அவங்க செய்யறாங்க. மீண்டும் அவைக்குள்ள வர்றாங்க, மீண்டும் பிரச்சனைகளை பேசுறாங்க. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்யறதே தவறுனா ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை எப்படி பதிவு பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சார், முதல்வர் உள்ளிட்ட 4 எதிர்க்கட்சியை ஒரு வெளிநடப்பு செய்வது என்பது ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை உரிமையா இல்லையா? பன்னீர்செல்வம் அணி செய்யலைன்னு தான் கேட்கிறேன் நானு. அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய இதுக்கு கன்வின்ஸாக வெளிநடப்பு செய்யறாங்க. பன்னீர்செல்வம் செய்யல, பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கவில்லைன்னு பாண்டியராஜன் சொன்னாரு. அவருக்காக கேட்கிறேன். அன்சாரி பண்றாரு, கருணா பண்றாப்புல, தனியரசு பண்றாரு,
காங்கிரஸ் கட்சி பண்ணுது, ஏன் இவங்க பண்ணல? ஏன்னா இவங்களுக்கு பயம். திரு கௌரிசங்கர் ஒரு முக்கியமான இன்னொரு விமர்சனத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் வச்சிருக்கிறாரு. நாளைக்கு நம்மள மதிக்க மாட்டாங்களோ திரு கௌரிசங்கர் போல ஆகிவிட்டார்கள் இவர்கள். திரு கௌரிசங்கர் திரு ஓ பன்னீர்செல்வம் முக்கியமான ஒரு பிரச்சனையை, ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஒரு கபட நாடகம் ஆடுறீங்க நீங்க, அதனாலதான் உங்களோட நாங்க பேச்சுவார்த்தைக்கே வரல. கபட நாடகம் ஆடி இந்த ஆட்சியை 16 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 16 பேரையும் இன்னமும் வைத்துக் கொண்டேதான் இவர்கள் நடத்துறாங்க. அதனாலதான் நாங்க வந்து பேச்சுவார்த்தை குழிய கலைச்சோம். இவங்க கபட நாடகம் ஆடிட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை நேரடியா முன்வைக்கிறாரு. அதற்கான பதில் என்ன? இதுவரை முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட வரவில்லை இந்த குடும்ப அரசியலை பத்தி. அப்படின்னா உங்க நிலைப்பாடு என்ன? பாண்டியராஜன் சொல்றாரு அப்படி கபட நாடகம் ஆடுறோம்னு. திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. இல்ல பாண்டியராஜன் சொல்றாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பேச்சில நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி ஆள வேண்டிய அவசியமே கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார். ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர், விவசாயிகளுடைய கஷ்டம் தெரிஞ்சவர், விவசாயத்தின் கஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சவர். அற்புதமான ஒரு ஆட்சி. இந்த 140 நாட்கள் அவர் மீது ஒரு குற்றத்தை, ஒரு ஊழல் குற்றத்தை இவர்களால் சொல்ல முடியுமா? இவர்கள் தேர்தல் ஆணையம் வந்து வருமான வரித்துறையினுடைய ரெய்டுக்கு பிறகு பல்வேறு பெயர்கள் இடம்பெற்றன. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது குறித்தெல்லாம் பேசுவதற்கு நிறைய திரு கௌரிசங்கர் பல குற்றச்சாட்டுகள் இன்னும் அடிப்படையில் இருந்துட்டு தான் இருக்குது. நீதி இப்ப தேர்தல் ஆணையம் வழக்கு போட சொல்லுது. அது குறித்தெல்லாம் உங்க அரசாங்கத்தில இருந்து என்ன பதில் இருக்குங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. தொடர்ந்து பேசல. இணைப்புல இருங்க திரு பாண்டியராஜன். இல்ல குயிக்கர் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும். நாங்க ஏன் அந்த இடத்துல இருந்து நாங்களும் வெளிநடப்பு பண்ணல, நாங்களும் எதிர்த்து அட்டாக் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா, நாங்க எந்த விதத்திலையும் திமுக எந்த இடத்துலயும் திமுகவுக்கு வலிமை சேர்க்கணும்னு நாங்க நினைக்கல. அந்த இடத்துல இருந்து நாங்களும் நின்று பேசிட்டு இருந்தோம்னா இவங்களோட மயிலற தடவரப்ப நாங்க எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ணிட்டு ரெண்டு விஷயத்துல முரண்படுறீங்க. நீங்க முரண்பாடா சொல்றீங்க. ஒண்ணு திமுக வந்து மயிலறகால தடவுதுன்றீங்க, இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வலிவு சேர்க்க நான் விரும்பல. என்ன திமுக கடுமையான எதிர்க்கட்சியா இருந்தா தானே நீங்க வந்து வலிவு சேர்க்க விரும்பலன்னு நினைப்பீங்க? இல்ல, திமுக வந்து சாஃப்டா ஒரு மைல்டா ஒரு அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா இந்த கடந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள இதுல வந்து நாங்க எந்திரிச்சு நின்று சட்டமன்றத்திலே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நாங்க எங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நாங்க ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான ஐயத்திமுக சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்நியா நாங்க எந்திரிச்சு நின்னுட்டு சார் இங்க பாருங்க, உண்மையான அதிமுக நாங்க நம்புறோங்க. எப்படி வரும்னா முதல்ல தீர்ப்பு வரட்டும். இது மாதிரி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜெனரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுப்பு செல்லாத தீர்மானம் வரட்டும். மனசாட்சி யாரு? சுப்பிரமணிய சாமி அக்னிபட்சத்துல கார்த்திகை செல்வன் என்ன சொல்றாரு? ரெட்டை இலட்சணத்தை உடைக்கிறதே தப்புன்றாரு, ஒரிஜினல் டிஷனே தப்புன்றாரு. சரி, அவருடைய கருத்தை வச்சு நம்ம அட்டாக் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல. கண்டிப்பா மக்கள் மன்றத்தில் அது கொண்டு போயிட்டு தான் இருக்கும். சட்டமன்றத்தில் ஏன் கொண்டு வரல அப்படின்ற கேள்வி என்னை கேட்கிறாங்க. எங்களால் இந்த அரசாங்கம் கவிழும் சூழ்நிலை உருவாகாதுன்ற ஸ்டாண்ட் வந்து எங்க தலைவர் எடுத்திருக்காங்க. ஏங்க நிஜமாங்க அந்த இடத்துல அந்த அமைச்சர் பேசுறப்ப நீங்க பாக்குறீங்க எதிரி இல்ல சார். அவங்க எங்களுக்கு இங்க பாருங்க, எங்களுக்கு எதிரி திமுக சார். அதுல வந்து அங்க வந்து இவங்க கபட நாடகம் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய பேச்சுல எவ்வளவு எல்லாம் குறிப்பிடுறீங்க. நீங்க வந்து நாங்க ஒண்ணு எதிர்கட்சி இல்ல அப்படின்னா இதெல்லாம் கபட நாடகம் நடத்துகின்றனர் என்று தெரிந்துதான் இணைப்பு பேச்சுவார்த்தை குழுவை கலைத்தோம். இந்நிலையில் தொண்டர்களை குழப்புவதற்காக விரைவில் இரு அணிகளும் இணையும் என்று தினம் தினம் புழுகு மூட்டைகளை சில அமைச்சர்கள் அவிழ்த்து விடுகின்றனர். இதெல்லாம் யார் சொல்றா? திரு எடப்பாடி பழனிசாமி மீது, அவருடைய அரசாங்கத்தின் மீது திரு ஓ பன்னீர்செல்வம் முன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் பாருங்க. குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு கேட்ட கேள்வி வந்து நீங்க வந்து வெளிநடப்பு பண்ணல, ஏன் நீங்க வந்து அட்டாக் பண்ணல? திமுகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இணைந்து ஒரு புது கூட்டணியை, புதுமை கூட்டணியை உருவாக்கி செயல்படுகின்றனர். அதனால்தான் சட்டப்பேரவையில் இப்படி எல்லாம் சொல்றீங்களே. நீங்க வந்து நாங்க எல்லாம் ஒண்ணு அப்படின்னா இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பீங்களா? இல்ல, இந்த மாதிரி இருக்க கூடாதுன்ற எண்ணத்துல அவர் திரும்ப சொல்லிட்டாரு. நாங்க வந்து ஆட்சியை கவிழ்க்க தயார் இல்ல, நாங்க ஒண்ணுன்னு சொல்லாரு. இப்ப நான் என்னுடைய அடிப்படையான வாதம் சுருக்கமா சொல்றேன் சார். அதாவது நம்முடைய நண்பர் அதிமுக இபிஎஸ் அணியை சார்ந்தவர் கௌரிசங்கர் அவர்கள் சொன்னார், தலைவர் கலைஞர் தவறா ஒரு வார்த்தை பேசினார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை யார் சொல்லியிருக்கா? நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை சொல்லியிருக்கு.
அதே போன்று நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் ஒரு கடிதத்தை பேரவைத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார். அது என்னன்னு சொல்லல. சில குற்றச்சாட்டுகள் நாங்கள் திமுக கொடுத்ததன் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இன்னொரு அமைச்சர் நம்முடைய காமராஜ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை எல்லா நிலையிலும் நின்று அவர்களை நாங்கள் எதிர்க்கக்கூடிய படியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த 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 சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை விஷயங்களே நாங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். ஒரே ஒரு நடைமுறை மட்டும் நான் சொல்லுவது என்னவென்றால், இப்போ இதற்கு முந்தைய முதல்வர் இருந்த காலகட்டத்தில் சில நடைமுறைகள் நாங்கள் கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தோம். மற்றவர்களை பற்றி பேசுவது, தரக்குறைவாக பேசுவது, மற்றவர்களை பற்றி நல்லதுக்கு புகழாதது, அது போன்ற சில நடைமுறைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை வச்சு எங்களை ஃபிளாட்டர் பண்ணி எங்களை பெருசா பேசி அதன் மூலமாக காரியம் நடத்தலாம்னு நினைச்சா திமுக அதற்கு உடன்படவே செய்யாது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு எந்த அமைச்சர் எங்களுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களை புகழ்ந்து பேசினாரோ அந்த அமைச்சருடைய உரையை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்தோம். திரு ஷாம், இல்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல இது இந்த இரண்டு அணிகளுடைய பேச்சுவார்த்தை மறைமுகமா நடந்துட்டு இருக்கிறதுனுடைய ஒரு வடிவமாக தான் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறதா? திமுக செயல் தலைவர் அவருடைய குற்றச்சாட்டுல இப்படி முன்வைக்கிறாரு. திமுகவை வம்பிழுக்கிறது மூலமாக அல்லது திமுக மீது இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலமாக இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வெளியில வராம பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதாக இதை பார்க்க வேண்டியிருக்கா? ஜெயலலிதா அவர்கள் நிறுவனராக கொண்டு இயங்குகிற நமது எம்ஜிஆர் தான் அதிமுகவோட அதிகாரப்பூர்வமான பத்திரிகை நான் நம்புறேங்க. அதுல இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரம்புக்கும் பாம்புக்கும் வலிக்காமல் பன்னீர்செல்வம் அடிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது பெரம்புக்கும் பாம்புக்கும் வலிக்காம, பெரம்பும் உடையக்கூடாது, பாம்புக்கும் வலிக்க கூடாது, இதுதான் நீங்க சொல்றீங்கன்னு அவர் சொல்றாரு. பாருங்க, அமித்ஷா அடகு கடையில அதிமுக அடமானம் வச்சாச்சு, இனி பேச்சே கிடையாது. நீங்க இப்படி பேசிட்டு இருக்கலாம். எப்படி நீங்க கட்சி கைப்பற்ற போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஒரு வாரமோ 2 வாரமோ 4 வாரமோ என்ன சார் வரப்போகுது? முதல்ல அவங்க ஜெனரல் செக்ரட்டரியை தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் சார். எங்க 2 பேர் நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் உங்கள் அணியிலிருந்து யாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு போக மாட்டாங்கன்னு உறுதியா அவங்களால சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியும் சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாம் தன்மானத்தோட சுயமரியாதையோட வந்தவங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்றுபட்டு இணையணும், தன்மானத்தோட சுயமரியாதையோட இணையணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த இது இல்லாம இவ்வளவு பேசிட்டு இணைப்பு அப்படிங்கிறது பாருங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுல எந்த முரண்பாடும் கிடையாதுங்க. இங்க பாருங்க, இந்த கபட நாடகம் இல்லாம நல்ல ஆட்சியா அம்மாவின் ஆட்சியாக இது நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அது நடக்கல நாங்க நினைக்கிறப்ப அதை குறை சொல்ல, அதை குற்றம் சொல்லத்தான் செய்வோம், அதை எடுத்து சொல்லத்தான் செய்வோம், சொல்ற இடத்துல சொல்லுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியல, இருக்கிறவர்களை தக்க வைக்கணும், அதற்காக இப்படியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத இது ஒரு நச்சு விதை விதைக்கப்படுகிறது. அந்த மாதிரி கிடையாதுன்னு நான் வன்மையா சொல்றேன். இது எந்த நேரத்திலையும் எங்களுக்கு வர தொண்டர்கள் இயற்கையா வந்துட்டு இருக்காங்க, நிர்வாகிகள் இயற்கையா வந்துட்டு இருக்காங்க. ஒரே செகண்ட், இந்த தொண்டர்களே ஒரு பிரச்சனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய ஓட்டை விட அதிகமா இவங்களுக்கு 1,60,00,000 மேல் தொண்டர்கள் இருக்கு. அதுக்குள்ள போலாம். அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த இணைப்பு இது தொடர்பாக எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க முடியும். திரு பாண்டியராஜன், நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்ததாக மேலும் ஒரு டாபிக் நம்ம பேசுறோம். ரொம்ப முக்கியமாக காஷ்மீர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கு சீனா தயாராகி வருகிறது. இன்னொரு பக்கம் சீன தூதரக அதிகாரிகளை காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார். இது ஒரு சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. இது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு